பூந்தமல்லியில் ரூபாய் 1.77 கோடி மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம். பூந்தமல்லி நகர்மன்ற கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் ஆகஸ்ட் 20 நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் ஸ்ரீதர், நகராட்சி ஆணையர் சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், தாயுமானவர், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியதற்காகவும், செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து பூந்தமல்லி நகராட்சிக்கு குடிநீர் வழங்குவதற்கு அனுமதி அளித்து வழிவகை செய்தமைக்காகவும் பொதுமக்கள் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்பட்டது. இதில் பொது நிதியின் கீழ் ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் உள்ள சேதமடைந்த தார் சாலைகளை மீண்டும் சீரமைப்பது, 19வது வார்டில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைப்பது, பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகள் பேருந்து நிலையத்தில் புதிய நிழற்குடை ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் அமைப்பது, ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் உள்ள மழைநீர் கால்வாய்களில் உள்ள அடைப்புகளை தூர்வாரி சுத்தம் செய்வது, பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து வார்டுகளிலும் மழைநீர் அகற்றுவதற்கு மின் மோட்டார்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் தயார் நிலையில் வைத்திருத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி அதிகாரிகள், பணியாளர்கள் கலந்து கொண்டனர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார், பூந்தமல்லி. Morning to all. I am Amit Dinesh, overseer at the Morning, sir. I am Sandhavi, work inspector joint. வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு பூந்தமல்லி நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் நடைபெறவிருக்கும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழும் விஸ்வாச ஆண்டு ஆவணி 6 நாள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.